காதல் அது வெறும் ஒரு உணர்வு சார். ஆனா ஜெனடிக்ஸ்ன்றது நீங்க பிரிண்ட் எடுத்து கையில எடுத்து பார்க்கலாம். அது தப்பு நடந்ததுன்னா அத மாத்த இப்ப முடியாது. அந்த ஜெனடிக்ஸ்ல கூட வந்து இப்ப எல்லாருக்கும் அந்த மாதிரி ஆயிடும்னு சொல்ல முடியாது நம்ம. அது சில பேருக்கு நெறைய பேர் அப்படி இன்னைக்கு சொல்றாங்க. இருக்கிற மருத்துவத்தை இன்னைக்கு இருக்கிற நெறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, "அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. சொந்தத்த கல்யாணம் பண்ணா ஒண்ணும் ஆகாது. எங்க ஊர்ல பண்ணியிருக்காங்க. அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க. நீங்கலாம் சும்மா பயமுறுத்துறீங்கன்னு" சொல்றாங்க. பட் நல்லா இருக்கிறதா அவங்க சில பேர் நினைக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு கூட நீங்க நல்லா கூர்ந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியோ, இல்ல அவங்களோட செவித்திறனோ, இல்ல அவங்களோட யோசனையோ, இல்ல மூளை வளர்ச்சியிலோ எங்கேயோ ப்ராப்ளம் இருக்கும். ஆனா அத டினை பண்ணிடுவாங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீங்க சும்மா சொல்றீங்கன்னு சொல்லிட்டு, நமக்கு டினையல் பண்ணிட்டு அவங்க சஃபர் பண்ணுவாங்க. நான் சஃபர் பண்ணாலும் பரவால்ல. உன்கிட்ட உண்மைய ஒத்துக்க மாட்டேன்ற ஆட்டிட்யூட் அவங்களுக்கு இருக்கும். அந்த ஆட்டிட்யூட் காரணமா அவங்க அப்படி பேசுறாங்களே தவிர, உண்மையிலேயே அதுல பிரச்சனை வராமலாம் இருக்க வாய்ப்பில்ல. ஏன்னா, நீங்க நம்மல்லாம் சாதாரண மனிதர்கள். பிரிட்டிஷ் ராயல் குடும்பத்துல சொந்தத்திலேயே கல்யாணம் பண்ணி, நெறைய விதமான நோய்கள் பரவி, அந்த வீட்டு குழந்தைங்கலாம் இறந்து போயிட்டாங்க. எலிசபெத் இருந்தாங்கல்ல, இதுக்கு முன்னாடி இருந்த நூற்றாண்டுல ஒரு குயின் எலிசபெத். அவங்களுக்கு மொத்தம் 10 பசங்க. ஆனா 2ஓ 3ஓ தான் உயிரோட இருந்தது. எல்லாரும் சொந்தத்த கல்யாணம் பண்ணி இறந்து போயிட்டாங்க. அதனால தான் அதுக்கப்புறம் அந்த பிரிட்டிஷ் ராஜ குடும்பங்கள்லாம் பாருங்க, அவங்க சொந்தத்திலேயே கல்யாணம் பண்றதில்ல. அதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்க வந்து ஜெர்மனில இருப்பாங்க, ரஷ்யால இருப்பாங்க, பிரான்ஸ்ல இருப்பாங்க. எல்லா ஊர்லயும் அவங்க சொந்தக்காரங்களே தான் கல்யாணம் பண்ணிட்டு இருந்தாங்க. கசின்ஸ்குள்ளேயே தான் கல்யாணம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த நோய்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்ட பிறகு அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் எல்லாமே வெளியிலேருந்து தான் சம்பந்தத்த கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. இப்ப ரீசென்ட்டா இருக்கிற எல்லா ராஜ குடும்பங்களும் பாருங்க, அது ஜாப்பனீஸ் ராஜ குடும்பமா இருக்கட்டும், பிரிட்டிஷ் ராஜ குடும்பமா இருக்கட்டும், எல்லா ஊர்லயும் வெளியிலேருந்து தான் மாப்பிள்ளை பொண்ண கொண்டு வராங்க. ஏன் ராஜ குடும்பங்கள் மாறிடுச்சு? ஏன்னா அவங்களுக்கு தெரியுது நம்ம ராஜ்யம் ரொம்ப முக்கியம். நம்ம குழந்தைகள் ஆரோக்கியமா இருந்தா தான் நம்ம பரம்பரைய அவங்களால காப்பாத்த முடியும். அப்ப குழந்தைகளோட ஆரோக்கியம் முக்கியம்னா, அதுல நம்ம முதலீடு செய்யணும். கொஞ்சம் அறிவு அதுல செலுத்தணும்னு அவங்களுக்கு புரியுது. வெறும் உணர்வ மட்டும் செலுத்துறதில்ல. அறிவையும் செலுத்துறாங்க. இல்ல அப்ப அதுலயும் கூட ஒரு பிரைடு சொல்றாங்கல்ல. இப்ப நீங்க இன ரீதியா, இல்ல மொழி ரீதியா, இல்ல வந்து ஜாதி ரீதியா எல்லாமே அதுல அடங்குதுல்ல. இல்ல இன்னொரு ஆங்கிள்லேருந்து பார்க்கும்போது, ஒருத்தங்க ஆரோக்கியமா இருக்கிறாங்கன்னா, அத கூட தம்பட்டம் அடிச்சுக்க கூடாது. அதுக்கு பேர் இருக்கு ஏபிலிசம். உன்னால முடியுதுன்றதுனால நீ ரொம்ப பெருசா பண்ணிக்காத என்ன, ரொம்ப பீத்திக்காத. எனக்கு எந்த நோயும் இல்ல. முடியாதவங்களையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணு அப்படின்றது ஏபிலிசம். அப்போ வெறுமனே இயற்கையிலே இருக்கிற ஒரு என்னால முடியுதுன்றத செயல கூட, நீ அத பத்தி ரொம்ப பெருசா பேசி சுப்ரமேசி எல்லாம் கொண்டு வராத. சாதாரணமா இரு அப்படின்ற நிலைமையில தான் இன்னைக்கு எல்லாரும் இருக்கிறோம்ன்ற பட்சத்துல, இப்ப ஜாதியிலயோ, நிறத்திலயோ, இல்ல மொழியிலயோ, இல்ல பணத்திலயோ, இல்ல கல்வியிலயோ, இல்ல பரம்பரை மானத்த பத்தியோ, இல்ல பரம்பரை செழிப்ப பத்தியோ பேசுறது வந்து கீழ்த்தரமான செயல்னு எல்லாரும் நினைக்கிறாங்க.